ரஞ்சி டிராஃபியில் இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தால் பிரசாந்த் ஐபிஎல்லேருந்து ரூல் அவுட் ஆகிடுவார். அண்ட் சர்ஃப்ராஸ்க்கு டே பை டே வெறித்தனமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். சிஎஸ்கே ஆக்ஷன்லாம் பண்ண அகைன் ஒன் பிக்கெஸ்ட் மிஸ்டேக்காக இது இருக்குமா? ஐசிசிக்கும் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் ரீசெண்டாக நடந்த பாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேள்விப்பட்ட நியூஸ் வந்து உண்மைதான் கைஸ். பிரசாந்த் ரஞ்சி டிராஃபியில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணத்தால் அவர் அந்த ரஞ்சி டிராஃபிலேருந்து ரூல் அவுட் ஆயிருக்காரு. இது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படி? ஏன்னா ஜட்டுக்கு வந்து ஒரு சேம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து எடுத்தோம். அது பிரசாந்த் வந்து கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து சூட் ஆனார். ஆனால் இப்போ ஜார்க்கண்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு பாலை பிடிக்க போய் டைவ் அடித்து ஷோல்டரில் இன்ஜுரி ஆகி பயங்கர வலியோட கிரவுண்ட்லேயே படுத்துருந்துருக்காரு. அவரை ஸ்ட்ரக்சர் வச்சு தான் வந்து கூட்டிகிட்டே போயிருக்காங்க. இது வந்து நம்ம கிரேட் 2 டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரிகவரி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பேஸ் ஐபிஎல்லில் மிஸ் பண்ணுவார் கன்ஃபார்ம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 3-4 வீக் ரெஸ்ட் எடுத்தால் இது சரியாயிடும்னு சொல்கிறாங்க. பட் ரிகவர் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக 1 or 1.5 மந்த் ஆகும். ஏன்னா இன்ஜுரி வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இது வந்து சிஎஸ்கேவால் கொஞ்சம் தாங்கிக்க முடியாது தான். இருந்தாலும் ரிகவர் ஜோன் பிரசாந்த் வீர் ஐசிசி தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரி கூட வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. கம்மிங் T20 2026 வேர்ல்டு கப்புக்கு சாங் அண்ட் ஆந்தமை ராக்ஸ்டார் அனிருத் கிட்ட தான் வந்து கம்போஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இது வந்து டுமாரோ இல்லைனா இந்த மந்த் வந்து கன்ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியே பெருமைப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்தியாவில் எவ்வளோ மியூசிக் ரைட்டர் இருந்தோ தமிழ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். இது மூலிமா தமிழ் மியூசிக் வந்து அகைன் ஒன் டைம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பாப்புலர் ஆகும். சர்ஃப்ராஸ் கான் என்னையா பண்ணி வச்சுருக்க? ஆக்ஷனில் பிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிளேயரோட ஃபார்ம் வந்து மேக்ஸிமம் சொல்கிற மாதிரி இருக்காது. ஆனால் நீ மட்டும் எப்படியா டே பை டே உன்னோட பர்ஃபார்மன்ஸை வெறித்தனமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ நீ கன்சிஸ்டன்சிக்கு மறுபூர்வமாக மாறிட்டு இருக்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கம்பேக்னா உன்ன மாதிரி டொமஸ்டிக்கில் யாருமே இது என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்கே இருக்குது கொடுத்தது இல்லையா? அப்படி ஒரு வெறித்தனமான கம்பேக் நீ கொடுத்துருக்க. இந்தியா டீமோட கேட் அகைன் ஒன் டைம் நீ வந்து ஓப்பன் பண்ணுறியா? சிஎஸ்கே பிளேயிங் 11 சூஸிங்க்கு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. நான் வந்து பிளேயிங் 11 ஆடுற பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிஎஸ்கே பிளேயிங் 11 நீ இல்லாமல் எப்படி சூஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு ஒரு குழப்பமாகவே இருக்க போகுதியா? 2 இயரில் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப சொதப்பலாக தான் பிக் பண்ணுறீங்க. இந்த வருஷம் அதான் பண்ணி வச்சுருக்கீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும்னு சொல்லி போகாமல் ஃப்ரெஷராக போயிருக்கீங்க. அதுவும் பேஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக மேட்ச்சில் வந்து ரொம்ப ஒஸ்ட் எக்கனாமி இருக்குது. 10+ இருக்குது. என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு தெரியல பவுலிங் யூனிட். பிரசாந்த் வீருக்கு பதில் யார் சூஸ் பண்ண போகிறாங்க? சர்ஃப்ராஸ் கான் எல்லாம் பிளேயிங் 11 இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.